ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காக்டெயில் வந்து எப்படி எக்லே பண்ணுறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இப்போ சொல்ல போகிறேன். இது வந்து நம்மளோட காக்டெயில் மேலு, அங்கே இருக்கிறது வந்து ஃபீமேல். இப்போது இது வந்து மொட்டுடணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு வந்து இது இந்த சின்னல வந்து நல்லா டார்க் கலரில் இருந்துச்சுன்னா அது வந்து மேல், லைட் கலரில் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபீமேல். பார்த்திங்கன்னா அது மாதிரி. அப்புறம் வந்து உங்களோட காக்டெயிலுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட் வைக்கணும். கண்டிப்பாக கட்லட் ஃபிஷ் போனும், கால்சியம் ஸ்டோனும் வைக்கணும். அதுக்கப்புறம் இது மாதிரி மக்காச்சோளம், சன்ஃப்ளவர் சீட், அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி தெனை அதெல்லாம் வந்து வைக்கணும் கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மொட்டு வந்து 5 to 6 வைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட காக்டெயில் பார்த்திங்கனாவே தெரியும். ஒரு 5 எக்கு வச்சு ஒரு சிக்கு பொரிச்சிருக்கு, 2 சிக்கு பொரிச்சது, 1 இறந்துருச்சு. அப்புறம் மறுபடியும் வந்து எக்லே இப்போ 2 பண்ணி இருக்குது, நாளைக்கு இன்னொன்று பண்ணோம். மறுபடியும் வந்து எக்லே பண்ணியிருக்குது. பார்த்திங்கனாவே தெரியும் சிக்கன் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. ஒரு இருங்க எடுத்து காமிக்கிறேன். பாருங்க, இது சிக்கன் நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது. சிக்கன் நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வச்சிடலாம். குறுன்னு பார்க்குறாங்க. ஐயா அம்மாப்பா பார்த்தீங்கன்னாவே தெரியும். சிக்கு உள்ளே இருக்குது. சிக்கு கரெக்டாக வச்சு ஓகே இருங்க. தெரியுதா பாருங்கள். இப்போ லைட்டாக கண்ணு முழிக்கும். மறுபடியும் அந்த 2 எக்கு வச்சுருக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்னும் மீதி எக்கெல்லாம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா நான் அக்கடை எரிஞ்சிட்டேன். அதுக்குள்ளே உடச்சி பார்த்தா சிக்கு இருந்துச்சு. ஏன் பொறிக்கலைன்னா அது வந்து இந்த மழை பெய்யறங்காட்டி. நீங்கள் ப்ரீடிங் வந்து சம்மர் டைமில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து நீங்கள் வாட்டரில் வந்து ஒரு மெடிசன் கொடுக்கணும். என்ன மெடிசன்னு இருங்க ஒரே நிமிஷம் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெடிசன் தான் கொடுக்கணும். இது வந்து ஃபீமேலும் மேலும் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து 3 ml வந்து வாட்டருக்கு 3 ml விடணும் 30 ml வாட்டருக்கு. இது கன்ஃபார்ம் கொடுங்க. உங்களோட பேர்டு அப்போ ப்ரீடிங் ரிசல்ட் கொடுக்கலைன்னா அது வந்து மேல் ஃபீமேலாக இருக்குதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணுறீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் டிஎன்ஏக்கு அனுப்பணும். இல்லைன்னா அந்த ஃபெதர் கீழே பார்த்திங்கன்னா ஃபீமேலில் பாருங்கள், அந்த கிரே கலரில் அடியில் கோடு இருக்குது பாருங்கள். அப்படி வந்துச்சுன்னா அது ஃபீமேல்னு அர்த்தம். மேலுக்கு அப்படி இருக்காது. ஓகேங்களா? இப்போ இந்த என்னோட மேலே வந்து நான் டிஎன்ஏக்கு அனுப்பிச்சு கலர் இங்கே போட்டுக்கிற பாருங்கள், தெரியுதா? ஓகேங்க பைன்ஸ். ஓகே காய்ஸ், என்னோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஒரு லைக்கை கொடுங்க. அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டவுட் இருந்தால் நான் உங்களுக்கு சேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.